Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக மற்றும் பாஜகவின் நாடகங்களை மக்கள் இனியும் ஏற்க மாட்டார்கள் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதிவு செய்திருக்கிறார். தமிழர்களின் பெருமையான சோழ பேரரசர்களுக்கு திமுக உரிய மரியாதையை கொடுத்திருக்க வேண்டும் என்றும், திமுக மற்றும் பாஜகவின் நாடகங்களை மக்கள் இனியும் ஏற்க மாட்டார்கள் என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதிவு செய்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டிஎம்கே பிஜேபி நாடகத்தை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று தவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். திமுக மற்றும் பாஜகவின் நாடகங்களை மக்கள் இனியும் ஏற்க மாட்டார்கள் என்றும், தமிழர்களின் பெருமையான சோழ பேரரசர்களுக்கு திமுக உரிய மரியாதையை கொடுத்திருக்க வேண்டும் என்றும், உரிய மரியாதையை திமுக கொடுத்திருந்தால் பாஜக கையில் எடுத்து அரசியல் செய்திருக்காது என்றும் விஜய் தன்னுடைய பதிவில் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி தமிழகம் வந்திருந்த போது கங்கை கொண்ட சோழபுரம் நிகழ்வு நடைபெற்றது. பிரம்மாண்டமாக நடைபெற்ற அந்த நிகழ்விற்கு பல்வேறு கருத்துக்களும் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் டிஎம்கே பிஜேபி நாடகத்தை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும், தமிழர்களின் பெருமையான சோழ பேரரசர்களுக்கு திமுக உரிய மரியாதையை கொடுத்திருக்க வேண்டும், திமுக அப்படி கொடுத்திருந்தால் பாஜக கையில் எடுத்து அரசியல் செய்திருக்காது என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். தமிழர்களின் பெருமையான சோழ பேரரசர்களுக்கு திமுக உரிய மரியாதையை கொடுத்திருக்க வேண்டும் என்றும் அவர் பதிவு செய்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி தமிழக வருகையொட்டி பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கண்டன அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அதில் முக்கியமாக கீழடியில் கிடைத்த அசைக்க முடியாத ஆதாரங்களை மறைத்து தமிழர் நாகரிகத்தையும் வரலாற்றையும் மூடி மறைக்க முயலும் ஒன்றிய பாஜக அரசு இப்போது இங்கு வந்து சோழர்களின் பெருமை பற்றி பேசியுள்ளது. முழுக்க முழுக்க கபட நாடகமின்றி வேற என்ன என்று கேள்வி எழுப்பி ஒரு நீண்ட நெடிய அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் என்று பெயர் பெற்ற கடல் கடந்து படை நடத்தி இலங்கை முதல் இந்தோனேஷியா வரை தெற்காசிய முழுவதையும் ஒரு குடையின் கீழ் ஆட்சி புரிந்து ஒப்பற்ற பேரரசன் மாபெரும் வெற்றி சரித்திரத்தை தன் மார்பினில் தங்கியவன் சோழ பேரரசின் வெற்றி பேரொளியாக திகழ்ந்த ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனின் மகனாக பிறந்தாலும் தந்தையையும் தாண்டி வெற்றி தரம் பதித்த தமிழ் பேரரசன் தன் வெற்றியின் அடையாளமாக இருப்பதாக அமைத்து நகரம்தான் கங்கை கொண்ட சோழபுரம். 1000 ஆண்டுகளாக தமிழர்களின் பெருமைக்குரிய அடையாளமாக திகழ்ந்திருக்க ஒரு நகரம் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டு பெரும் சிறப்பு கொண்டது. 75 ஆண்டுகளாக கடந்த கட்சி என்று தமிழர் அடையாளம் என்றெல்லாம் அது தங்களுக்கு மட்டுமே உரியது என்பது போலவும் பொய்யாக மார்கட்டி கொள்ளும் தற்போதைய ஆளும் கட்சியாக திமுக தமிழர் பெருமையான சோழ பேரரசுகளுக்கு உரிய மரியாதையை முன்பே முழுமையாக அளித்திருந்தால் இப்பொழுது தமிழர்களுக்கு எதிராக இருக்கும் ஒன்றிய பாஜக அரசு இதை கையில் எடுத்திருக்காது. இதையெல்லாம் செய்யாமல் ஒன்றிய பிரதமர் வருகை தமிழ்நாட்டுக்கு பெருமை என்று வாஞ்சியாக சொல்லி சிலாகித்து இந்த வெற்றி விளம்பரமாடல் திமுக அரசு சோழ பேரரசின் பெருமையை கொண்டாட வேண்டியது தங்கள் கடமை என்பதை மறந்து ஒன்றிய பாஜகவை கையில் அடைக்கலம் புகுந்து தமிழகத்தை அடகு வைத்தது போலவே இப்போது தமிழர்களின் பெருமையும் அடகு வைத்துள்ளது திமுக அரசு என்று விஜய் கண்டன அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். கீழடியில் கிடைத்த அசைக்க முடியாத ஆதாரங்களை மறைத்து தமிழர் நாகரிகத்தையும் வரலாற்றையும் மூடி மறைக்க முயலும் ஒன்றிய பாஜக அரசு இப்போது இங்கு வந்து சோழர்களின் பெருமை பற்றி பேசியுள்ளது. முழுக்க முழுக்க கபட நாடகமின்றி வேற என்ன என்று கேள்வி எழுக்கிறதா? நாம் இப்படி சொல்வது மறைமுகமாக ஓரணியில் இணைந்திருக்கும் இவ்விரு கபடதாரிகளுக்கும் மக்களுக்கும் தாவேக உண்மையாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறதே என்ற வகையில் எரிச்சல் ஏற்படலாம். அதற்கு என்ன செய்ய?
உண்மை ஒரு நாள் அம்பலமாகத்தானே செய்யும் என்று இந்த கண்டன அறிக்கையிலே விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். இறுதியாக மறைமுகமாக பாஜகவும் திமுகவும் ஓரணியில் இருக்கும் கபடதாரிகளாக இணைந்து நடத்தும் அரசியல் ஆதாய நாடகத்தை இனியும் தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். இவர்கள் இருவரின் மறைமுகமாக கபட நாடக அரசியலுக்கான தக்க பதிலடியை 2026 தேர்தலில் தமிழக மக்கள் உறுதியாக தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.